Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா फ्रेंड्स गाइस நம்மளோட வந்து பழைய Dress அப்புறம் நம்ம வந்து பத்தாம போன Dressலாம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் फ्रेंड्स. இங்க பாருங்க. இங்க காட்டுமா. இது எடுத்து வச்சிருக்கோமா? இது எல்லாத்தையுமே வந்து என்ன Dress, அம்மா Dress, அப்புறம் அண்ணா Dress, அப்பா Dress இந்த மாதிரிலாம் எல்லாமே கலந்து இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம போயிட்டு மக்கள் கொடுக்க போறோம் फ्रेंड्स. ரோஹிணி தியேட்டர் இருக்குல்ல, அந்த ரோஹிணி தியேட்டர் பக்கத்துல ஒரு bridge இருக்கும். அந்த bridge கீழ பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் அந்த மாதிரி Dress இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம வந்து இப்ப போய் கொடுக்க போறோம் फ्रेंड्स. ஸோ இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி ஹெல்ப் பண்றோம். அப்புறம் போக இன்னொன்று ஹெல்ப் பண்ணலாம். ஸோ வாங்க, இது எதுக்காக இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, இதை பார்த்து உங்களுக்கு யாருக்காவது உங்க வீட்டு பக்கத்துல இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை நான் ஒரு வீடியோல ஆடும் பண்றேன். இல்லைன்னா வந்து நான் போடவே மாட்டேன். லைக்ஸ் வியூஸ்க்காக கிடையாது நண்பர்களே, இதான் உண்மை. சரி வாங்க நம்ம போயிட்டு இதெல்லாம் போய் கொடுத்துட்டு வரலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் ஃபுல்லாக வந்து இது ஜென்ஸ் ட்ரெஸ்ஸு, இதில் வந்து சாரீஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நானும் அம்மாவும் வச்சோம். பாருங்க, போயிட்டு நானும் அப்பாவும் போயிட்டு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வரலாம். நண்பர்களே, வீடியோ பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக்ஸ் வியூஸ்க்காகலாம் நம்ம வந்து பண்றது இல்ல. நான் வந்து யூடியூப் நிறைய பார்ப்பேன். அதுல வந்து டிடிஎஃப், விஜி சிந்து அவங்க எல்லாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன். அவங்களாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா. ஸோ அந்த ஹெல்ப் பண்ணும்போது அது பார்க்கும்போது எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளும் ஒரு காலத்துல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கும் ஓடிட்டு இருக்கும் தாட்டே. அதுல ஒரு சின்ன பகுதி நம்மளும் வந்து ஹெல்ப் பண்றது போட்டிருக்கோம். லைக் வியூஸ்க்காகலாம் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபேமிலியா போயிட்டு விஆர்மால போயிட்டு விளையாண்டுருந்தோம்ல, அந்த வீடியோல பாதியில நிறுத்திட்டுப்பேன். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் வந்து இந்த வீடியோல அப்படியே கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் என்னன்னா, ஆனா கரெக்ட் போட்டு தான் சொல்லணும். ஓகேவா? நம்ம வந்து இன்னும் சிறிது நாட்கள் இல்ல, இன்னும் ஒரு 24 மணி நேரம் இல்ல, 24 எவ்வளவுமா? 48 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். அதோட vlog உங்களுக்கு வரும். இந்த வீடியோ வரும்போது அங்க நம்ம போயிட்டு vlogலாம் எடுத்துட்டு இருப்போம். அது கூடிய சீக்கிரம் வரும். அதுக்காக தான் இந்த வந்து அப்படியே கெத்தா உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஹைப் கிரியேட் பண்றது. அந்த ஹைப் கிரியேட் பண்ணும் போது நீங்க அதை பார்த்து ஓகே என்ன வரும் நீங்க அப்படியே யோசிச்சுனே இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்படி யோசிச்சுனே இருங்க, வரும். கூடிய விரைவில் உங்களுக்கு வரும். சும்மா வெறித்தரமா இருக்கும் போது அப்படியே எப்படி இருக்கு இந்த கண்ணாடி, எப்படி மறக்காம கமெண்ட் அப்படியே போட்டுவிடுங்க. நிறைய ஒர்க்கிங்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கான தீவிரமான ப்ராசஸிங்லாம் எல்லாம் போயிட்டு இருக்குது. போகும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோலாம் போட்டு வச்சுட்டு போறேன்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் 22ஆம் தேதி என்னோட பர்த்டே, ஜூன் 22. அது வந்து நான் லைவ் வந்திருப்பேன். அப்படி லைவ்ல நீங்க வரலன்னா, இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா டிலேட்டட் ஆப் போட்டு விட்டுருங்க அப்படியே. சரியா? ஓகேவா? இருந்தாலும் எல்லாரும் ஹாப்பி பண்ணி போட்டு விட்டுருங்க. ஓகே, எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். 100 ரூபாய் கண்ணாடி ஒஞ்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையா போயிடும். 100 ரூபாய் இல்ல, 120 ரூபாய் கண்ணாடி. 120 ரூபாய், அப்புறம் 120 ரூபாய் ஈக்குவல் டு 200 ரூபாய்க்கு ஈக்குவல் டு இல்லடா பிளஸ்ஸா? 120 பிளஸ்
240 ரூபாய். கரெக்டா சொன்னா 240 ரூபாய். ஆனா இது வந்து பேரம் பேசி 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நினைக்கிறேன். அப்படி வாங்கிட்டு வரலன்னா ஒரு 33 வீணா போன தண்டம் எனக்கு எல்லாருக்குமே தெரியும். பேரெல்லாம் பேச முடியாது. என்னதுங்கம்மா? பேரெல்லாம் பேச முடியாது. பேரெல்லாம் பேச முடியாது. ஏன்னா நாங்க வந்து பேசக்கூடாது. ஏன்னா நாங்க தாராள பிரபு எல்லாருக்கும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, பேரம் பேசக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இந்த கண்ணாடி பாருங்க. இருங்க இந்த கண்ணாடி உங்களுக்கு காட்டுறேன் நானு. இதோ இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ணாடி பிடிக்குது. இது வந்து குட்டியாகுது. என் மூஞ்சிக்கே குட்டியாகுது. அவன் மூஞ்சிக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஐயோ ஓப்பன் பண்ணு. இல்ல கண்ணாடி 2 தான். ஆனா எத்தனை பேர் போறோம் அது நீங்க பாருங்க. சும்மா குழப்பணும் உங்களை, குழப்பணும். அப்புறம் எந்த கண்ணாடி நல்லா இருக்கு கமெண்ட்ல போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, அதுக்கப்புறம் அந்த இது கண்டினியூ ஆகும் பாருங்க. ஓகே பை பாய். அப்படி கிட்ட வா. இதான் டிரான்சிஷன். அப்படி இப்படி கிட்ட வந்து என் கையில மூடணும். அப்படியே வா, கிட்ட வாடா. எங்க வர வா, எட்டிட்டு அவ்வளவுதான். 1028 டிக்கெட்ஸ் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எதுன்னு பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப தீவிர யோசனை அதுக்கப்புறம் இங்கே பாருங்க உருளைகள் வாங்கிருக்கிறோம். உருளைகள் வச்சு அப்புறம் இந்த உருண்டை வச்சு இதை வச்சு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானிங் பண்ணியிருக்கோம். கல்கி 2 மாதிரி அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். வரும் அது பிளாக் செக் பண்ணிக்கலாம். என்ன மேடம் மோந்து பார்த்து பண்ணிட்டு வாசனை வருதுங்கிற ஒரு வாசனை ரைஸ். இங்கே விஆர் மாலுக்கு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இங்கே வந்து மாம்பழம்லாம் நிறையா வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் இப்போ நம்ம வந்து மாம்பழம் வாங்கலான்னு வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் பச்சை கலர் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம். நீ பேக் வந்து மாம்பழம் கேட்டால் வாட்டர் பாட்டில் வச்சுருக்குறேன். இந்த இடத்துல வந்து கூப்பன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க நிறையா இவ்வளோ கூப்பன்லாம் கொடுத்துக்கிறாங்க. இதுக்காகவே வாங்கணுன்ற மாதிரி தோணிட்டோம் போல். அதனால் பார்க்கலாம். இப்போ 1500 ரூபா கூப்பன்னா நம்ம வந்து 150 ரூபா டிஸ்கவுண்ட்டுக்காக 1500 ரூபாய் இப்போ செலவு பண்ணணுமா அப்படின்ற. எனக்கு 200 ரூபாய்க்கு பழம் போதும். நான் 200 ரூபாய் வாங்கின்னு போகிறேன் வீட்டுக்கு. நான் ஏன் 1500 ரூபாய் செலவு பண்ணோம்? புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆஃபர்னு சொல்லி ஏமாறாதீங்க. ஆஃபரே ஏமாத்துறது தான். ஓகே கைஸ் இங்கே பாருங்க கைஸ், அந்த மூட்டையை தூக்கி காட்டுமா. இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோ மாம்பழம் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது இந்த மாதிரி இவ்வளோ மாம்பழம் வாங்குவாங்களா இந்த உலகத்தில்? உருப்பட முடியாது. கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா க்ரீமி ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எல்லாரும் நம்ம குடும்பம் வந்திருக்கோம், சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த க்ரீமி ஐஸ்கிரீம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் வந்து ஸ்கூல் டைமில் படிக்கும் போது நாங்கள் வந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நாங்கள் வரோம். இந்த இடம் வந்து மாறிடுச்சு. எங்கள் லியோ ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கும். இப்போ வந்து வேறு இடத்துல வந்து மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இடமும் மாறிடுச்சு. இப்போ பெருசாகிடுச்சு கடை. க்ரீமியில் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஸ்கூல் டேஸில் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் இன்னமும் லைட்டாக கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இது. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக ஏதோ சாக்லேட்டு. இந்த ஐஸ்கிரீம் பேர் என்னது? ட்ரீம் கேக்கா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் கேக்கு என்னது இதுன்னு தெரியல. எவ்வளோ பெருசாக ஒன்று டப்பாவில் போட்டு கேக்கான் ட்ரீம் கேக்கா. 700 ரூபாவா? 700 ருபீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது தான் காலம் இதுவாகிட்டே வருது, மாற்றங்கள். 2200 ரூபாய் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு மட்டும். என்ன தப்பா கைஸ். இந்த க்ரீமில் வந்து அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம ஸ்கூல் டைமில் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் கொஞ்சம் எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த க்ரீமின் பாருங்க. இந்த ஸ்ரீ மிட்டாய் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எதிர்க்க தான் இந்த க்ரீமின் கடை. பை பாய்.